சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். வடக்குல காலி இடம் குறைவா வச்சு தெற்குல அதிக காலி இடம் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தொடர் கடன். இங்க கார் பார்ட்டிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தெற்குல அதிக காலி இடம் விட்டு உங்க வாழ்க்கைக்கு நீங்களே சொந்த செலவுல சூனியம் வச்சுக்காதீங்க. 90 எங்க இருக்கணும், 90+ எங்க இருக்கணும், 90- எப்படிங்கிற விஷயத்தையும் ஃபால் சீலிங் ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சிறப்பா கரெக்ஷன் பண்ணி விண்டோ கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கட்டம் போட்ட சட்டை போடாதீங்க, ராகு ஆக்டிவேட் ஆகும். ஜேட் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு செடி இருக்கு, மணி அட்ராக்ஷன். திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சமயபுரம் மாரியம்மனை போய் பார்த்துட்டு வாங்க. உங்க வீட்டை வாஸ்துப்படி மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன். அதாவது அந்த கட் பண்ணி உள்ள தள்ளி என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, ஒரு போர்ட்டிகோ போட்டிருப்பாங்க, அதுக்கு பில்லரும் கொடுத்துருக்காங்க, சில பேர் பில்லர் இல்லாமையும் போட்டுறாங்க. அதுவும் ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு தாங்க சார். தங்க நிற அலைகள் உங்க கடைக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி இமேஜின் பண்ணிங்க. தங்க நிறம் அப்படின்னா குருனா பெரும் பணம், கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பா இன்னைக்கு சொல்லக்கூடியது 11 மணி 11 நிமிஷம் நீங்க முன்னாடியே ஆயத்தமாயி உட்கார்ந்து இருக்கணும். நீங்க அதுக்கு முன்னாடி கவுண்ட் அப்படிங்கிறத கிரீன் பென்ல லாங் சைஸ் நோட் புக்ல ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர், வாழ்வியல் வல்லுநர் அம்மா சஷ்டி டி சரவணா தேவி அம்மா இணைஞ்சிருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். இப்போ வாஸ்து சம்மந்தமாக நிறைய தகவல்களை நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் அது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குமா. தொடர் கடனாக இருக்குது அப்படின்றது பலரும் சொல்கிறாங்க. இது என்கிட்ட ஒருத்தர் சொல்லி அம்மாட்ட கொஞ்சம் கேளுங்க அப்படின்னாங்க. இப்போ தொடர்ந்து கடன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சோம்பேறித்தனம் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கடன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, க்ளோஸ் பண்ணவே முடியல. இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், இப்படின்னு ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன காரணம்? அதாவது உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க இந்த கேள்வியை கேட்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க சார். அவங்க ஏற்கனவே ரொம்ப அறிமுகமானவங்களா உங்களுக்கு? என்னோட நண்பர் சண்முக சுந்தரம் அவரோட பேர். சரிங்க சார். அவங்க வீட்டுக்கு நீங்க போயிருக்கீங்களா? கண்டிப்பா அடிக்கடி போவோம் மேடம். சரிங்க சார். அவங்க வீட்டில் கிழக்கு காலி இடத்து காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் காலி இடத்தை விட தெற்குல அதிக காலி இடம் இருக்காங்க சார். ஆமாம் மேடம். அதாங்க சார். அதாவது தெற்கு பார்த்த வீடுகள்லையும் இந்த தவறுகள் இருக்கும். வடக்குல காலி இடம் குறைவா வச்சு தெற்குல அதிக காலி இடம் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தொடர் கடன், மீளாத கடன், லாங் டேர்ம் போட்டு லோன் வாங்கியிருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. கட்டவே முடியாது. இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்றது, ஜப்திக்கு வரேன்னு சொல்றது, இது எல்லாருக்குமே இந்த அமைப்பு இருக்குங்க சார். வடக்குல காலி இடம் ரொம்ப 2 அடி விட்டுருப்பாங்க. தெற்கு பார்த்த வீடாக இருக்கும், போர்ட்டிகோ போடணும், முன்னாடி வாசல் வேணும், 10 பேர் வந்தால் உட்கார்றதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு பக்கத்தில் ஒரு 25 அடி காலி இடம் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வீடுகள் எல்லாம் நீங்கள் நிறைய எடுத்து பார்க்கும் பொழுது அதிகப்படியாக இது வரைக்கும் நான் பார்த்த வீடுகளில் எல்லாமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதனால இந்த எப்பவுமே ஒரு வீடு, அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் வடக்கு காலி இடம் அதிகமாக இருக்கணும். வடக்கு தான் நமக்கு வருமானம். அது அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்கிறாங்க புதன் அப்படின்னு சொல்லிட்டு, குபேரனோட திசைன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம சொல்லக்கூடியது வடக்கு எல்லா இடங்களிலுமே காலி இடம் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வடக்கை விட தெற்கு குறைவாக தான் இருக்கணும். அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும். கார் போர்ட்டிக்கோ எங்கே போடுறது, இதெல்லாம் கேள்விகளே இருக்கக்கூடாது. வீடை பர்ஃபெக்டாக நம்ம தூங்குறதுக்கு, நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான இருப்பிடத்தை பர்ஃபெக்டாக அமைச்சிக்கங்க. சப்போஸ் நீங்கள் தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் தெற்குல காலி இடம் குறைவாக விட்டு வடக்குல காலி இடம் அதிகமாக வச்சு வீடு கரெக்டான பிளான் படி புதுசாக கட்டுறவங்க கட்டுங்க. கரெக்ஷன் பண்ணுறவங்களும் அது போல் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே பணம் வரும், நிறைய வரும். வந்த பணம் தங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த வடகிழக்கும் தென்மேற்கும் நிச்சயமாக எல்லா குடும்பத்துக்குமே கொடுக்கும். கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம கட்டிட்டோம், இப்போ கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கார் பார்க்கிங் நமக்கு இருக்காது, கார் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கார் பார்க்கிங் கூட ஒரு இடத்துல கூட நம்ம ஒரு பேமெண்ட் கொடுத்து கூட கார் நிறுத்திக்கலாம். ஏன்னா பழைய காலத்துல ஒவ்வொரு கோவில்களுக்கும் இறைவன் ஒவ்வொரு வீதிகளுக்கும் வர்றதுக்கு தேர் அப்படிங்கிறது இன்றளவும் இருக்கு. அந்த தேர் எங்க இருக்கு? கோவிலுக்குள்ளேயா இருக்கு? அது எங்கே ஒரு தேரடியில தானே இருக்கு. அதுபோல எல்லா வீடுகளுக்கும் கார் பார்க்கிங் அப்படிங்கிறத உங்கள் வீடு அதுக்காக ஒரு மூளையை கட் பண்ணி ஒரு போர்ட்டிகோவை வச்சு அந்த இடத்துல கொண்டு கார் நிறுத்துறதை தவிர்த்துட்டு
வீடு தனி, கார் பார்க்கிங் தனி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம். நான் அது போல தான் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு தான் என் வாழ்க்கையில் நிறைய வளர்ச்சி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவிடுறேங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே நல்லது நடக்கும். எப்போவுமே கவனத்தில் வைங்க. எந்த கிழக்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு, எல்லா வீடுமே நல்ல வீடு தான். ஆனால் வடக்கில் காலி இடம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். கார்போர்ட்டிக்கோ வைக்கிறேன்னு சொல்லிட்டு தெற்கு பக்கத்தில் அதிக காலி இடம் விடாதீங்க. இது வந்து அதிக கடன், மீளாத கடன், வழக்குகள், குடும்ப உறவுகள், அதாவது கணவன் மனைவி உறவு பிரிக்கிறது, இது எல்லா வேலையும் பார்க்குது. ஏன்னா காம்பஸ் வச்சு பார்க்கும்போது இந்த டிகிரி வந்து லெஃப்ட் ஆர் ரைட்டு ஏதோ ஒரு 15, 20, 25 அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. அதுவும் நீங்கள் வந்து தருமபுரி மாவட்டங்கள்லாம் பார்க்கும்போது 30, 35 திரும்புது. அந்த மாதிரிலாம் திரும்பும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் வந்து தெற்கில் அதிக காலி இடம் விட்டு கட்டும்போது டோட்டலாக அந்த ஃபேமிலியை வாஷ் அவுட் பண்ணிடுது. அதனால இந்த இருப்பிடம் அப்படிங்கிறத சிறப்பாக அமைச்சிக்கங்க. இங்கே கார் பார்ட்டிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தெற்கில் அதிக காலி இடம் விட்டு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்காதீங்க. இதை வந்து ஒரு கவனத்தில் வச்சு எல்லாருமே ஏற்கனவே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கங்க. கரெக்ஷன் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ள வீடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய அமைப்பில் என்னோட அப்பாயின்மெண்ட் வாங்கி வீட்டை கரெக்ஷன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது இது போல உள்ள அமைப்புகள் கூட நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கொடுக்கும். இப்போ அவருக்கு நான் கேட்ட சொல்யூஷனுக்கு மாற்ற முடியாது, ஏன்னா வீட்டை நகர்த்த வாய்ப்பில்லை. இப்போ அவருக்கு என்ன சொல்கிறீங்க மேடம்? அவருக்கு வந்து வீட்டுக்குள்ளே வீடு தாங்க சார். அதாவது அவங்க வீடு வந்து வடக்கு எத்தனை டிகிரி, அவங்க வீட்டுக்கு நம்ம டைரெக்டாக போகலாங்க சார். போயிட்டு அவங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு, ரைட்டு சில சமயத்தில் ரைட்டு திரும்பி இருக்கும், சில இடங்களில் வந்து லெஃப்ட் திரும்பி இருக்கும். அதை பொறுத்து அந்த வீட்டோட அளவு என்ன, அதை சுற்றி உள்ள 16 திசைகள் என்ன வேலை பார்த்துட்ருக்கு, அவங்க சைட்டுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கவனிச்சுட்டு இப்போ அவர் எதுவுமே சொல்ல வேண்டாம். அவரோட 16 திசைகள், அவங்க வீட்டோட 16 திசைகள் அவங்களுக்கு என்னென்ன வேலை பார்த்துட்ருக்குங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டு, இப்போ அவருக்கு வந்து அதிக கடன் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா சில லட்சங்கள் தேவைப்படலாம். அந்த இடத்துல அவருக்கு வந்து வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்டில் ஒரே ஒரு ரூமை அவங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி அந்த வீட்டோட அந்த ரூமோட மூலமட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும், 90 எங்கே இருக்கணும், 90+ எங்கே இருக்கணும், 90- எப்படிங்கிற விஷயத்தையும், ஃபால் சீலிங் ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சிறப்பாக கரெக்ஷன் பண்ணி வந்து விண்டோ கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாஸ்துல நான் செஞ்சு கொடுப்பேங்க சார். அது போல் கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல அந்த குடும்ப உறுப்பினர்களை தூங்க வைக்கலாம். இந்த சுற்றி இருக்கிற வாஸ்து அவங்கள ஒன்றுமே பண்ணாத அளவுக்கு ரிசல்ட் அழகாக எடுத்து கொடுக்க முடியுங்க சார். அது இல்லாமல் அவங்களோட ஜாதகத்தை வந்து பிருகுநந்தி நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் செக் பண்ணி அவங்களோட இப்போ என்ன அட் ப்ரெசென்ட் என்ன திசைகள் ஓடிட்டுருக்கு, அதுக்கு என்ன அந்த பிரச்சனைக்கு இப்போ என்ன வழிபாடுகள் என்ன பண்ணலாம், கிறிஸ்டல்ஸ் அவங்க என்ன யூஸ் பண்ணலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மேரேஜ் டேட். இப்போ நான் எல்லா இடங்களுக்கும் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகும்போது மெயினாக ஒரு தம்பதிகள் இருக்காங்க, 2 குழந்தைங்களோடு இருக்காங்கன்னா அவங்களோட மேரேஜ் டேட்டை நிச்சயமாக பார்க்குறேங்க சார். அந்த மேரேஜ் டேட்டு தவறாக இருந்துச்சு அப்படின்னா மறுமாங்கல்ய பூஜை, அந்த மாங்கல்யத்தை இப்போ தாலி பிரித்து கோக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஹோரையில் அவங்க வந்து திரும்பவும் அந்த கணவர் வந்து அவங்களுக்கு மாங்கல்யம் போடணும். இது வந்து நியூமராலஜியில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலே பல அறிஞர்கள் சொன்ன விஷயம். எல்லா நியூமராலஜி புக் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை பண்ணலாங்க சார். அதனால ஒரு பிரச்சனை அதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு 20% தீர்வு கொடுக்குதுங்க சார். இது அவர் வீட்லயே அவரோட தங்கையும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க, அதுவும் அந்த வீட்டுல அந்த அதான் திருமண தடை அப்படிங்கறத அங்க ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பாங்க சார். இப்ப தெற்கு அதிக காலி இடம் விட்டுட்டாங்க, அங்க என்ன டிகிரி திரும்பி இருக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது அங்க தென்மேற்கு நிச்சயமா, வடகிழக்கு வந்து குறைவான காலி இடத்துல இருக்கும், தென்மேற்கு வந்து அதிக காலி இடம் வெட்ட வெளி அதிகமா இருக்கும். அங்க அதையும் நம்ம வந்து கவனிக்கும் போது அதுவும் தவறு தான். அப்ப அதுக்கு உண்டான பலனை பர்ஃபெக்டாக கொடுக்குதுங்க சார். இது வந்து ஏழை பணக்காரர் வசதி உள்ளவங்க இல்லாதவங்க அதிகாரிகள் சும்மா இருக்கிறவங்க யாரையும் விட்டு வைக்கிறது பொது பலன். இந்த மாதிரி இருந்தால் இது மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட்டுங்க சார். ஒவ்வொரு வீடுகளும் செக் பண்ணும்போது மெஷர்மெண்ட் எடுத்து தான் செக் பண்ணுறேங்க சார். மெஷர்மெண்ட் எடுத்து அங்கே பார்க்கும் பொழுது 16 திசைகளும் காம்பஸ் வச்சு பார்த்துட்டு இந்த 16 திசைகள் என்ன வேலை பார்க்குது, அங்கே உள்ள கோணங்கள் எப்படி மாறி இருக்கு, வீட்டுக்குள்ளே வெளியில் கோணங்கள் ஒரு இடத்துல இப்போ போர்ட்டிகோலாம் கட் பண்ணி போட்டிருப்பாங்க சில இடங்களில். நிறைய ஒரே ஒரு சின்ன ஒரு 4 இன்ச்சு வந்து காம்பவுண்டில் வந்து பில்லர் போட்டிருந்தாங்கன்னா அந்த பில்லர் வந்து கார்னரில் வடகிழக்கு கார்னரில் உள்ளே இழுத்து இருந்துச்சுன்னா அதுவும் வடகிழக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு
கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முடியறதே இல்லை, எல்லாரும் விட்டுறாங்க. இவ்வளோ நீங்கள் 20 பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், தலையே சுத்தம் அவங்களுக்கு. அப்போ தான் ரெமெடி. ஏன்னா நம்ம போய் பார்த்துட்டு உடனே நீங்கள் வீட்டுக்குள்ளே வீடுன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க வீடு என்ன வேலை செஞ்சிட்டு இருக்குதுங்கிறதே புரியாது. அங்கே அதன் பிறகு இந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ உங்கள் வாசி மாறினால் வாஸ்து மாறும் அப்படிங்கிற சூட்சமத்தை சொல்லி கொடுத்து அதுக்கு மேலே நம்பிக்கை வர்றதுக்கு சுவிட்ச் வேர்ட்ஸு, நம்பர்ஸு, கலர்ஸு, இந்த மாதிரி மேரேஜ் டேட்டு எல்லா விஷயமும். கட்டம் போட்ட சட்டை போடாதீங்க, ராகு ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி கோடு போட்ட செட்டப் போடாதீங்க, கேது ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி நல்லா ராகு நல்லா உச்சமாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார். அதான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், வெத்தலை கொடி வைக்காதீங்க இந்த திசையில், மணி பிளான்ட்டு, ஜேடு வைங்க. எல்லா இடத்துலையும் ஜேடு அப்படின்னு ஒரு வெளிநாட்டு செடி இருக்குது, மணி அட்ராக்ஷனுக்கு. எல்லாருமே எதுக்குங்க சார் ஓடிட்டுருக்கோம்? பணத்தை நோக்கி தானே ஓடுறோம். இதில் என்ன யாரும் மூடி மறைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே 100 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கிறதுலேருந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் எதுக்காக ஓடுறோம்? பணத்துக்காக தான் ஓடுறோம். அப்போ பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே வேணும். நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும், நல்லா உழைக்கணும். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ஸ்மார்ட்டாக உழைக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட்டாக உழைக்கணும் இப்போ எங்கே திருடிக்கிட்டு தான் வரணும். அப்படி கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னாலும் அதுக்கும் அவங்க மூளை. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னா அதுக்கும் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அவங்க எவ்வளோ சிந்திக்கிறாங்க, அவங்களோட டைமை எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுவுமே ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது, எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு தான். அப்போ நல்ல ஹார்ட் ஒர்க்கு, தெளிந்த மனநிலை, நல்ல வார்த்தைகளை பேசுறது, நல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்யறது, நம்மளால முடிஞ்சதுக்கு ஒருவருக்காவது ஒரு நாளைக்கு அன்னதானம். இப்போ கூட ஒரு 4 பாக்கெட் பிஸ்கட், குட் டே பிஸ்கட் போட்டுட்டு தான் வர டாக்ஸுக்கு. ஏன்னா எல்லா இடங்களிலும் தானம் அப்படிங்கிறத மேம்படுத்தும் போது நல்ல வாழ்க்கை. ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? தூங்கி எழுந்ததுலேருந்து தானம், நமக்கே தெரியாம அரிசி மாவில் கோலம் போட்டாங்க, எறும்புகள் வந்து சாப்பிட்டுச்சு, 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்த மாதிரி அது கணக்கு. அதன் பிறகு உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டாங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் கூடினா 2 பேர் வசதியாக இருப்பாங்க, 2 பேர் வசதி இல்லாத இருப்பாங்க. நல்ல உணவுகளை பரிமாறிக்கிட்டாங்க, நல்ல உடைகளை பரிமாறிக்கிட்டாங்க. எல்லா இடத்துலையும் தானம் மேம்பட்டுச்சு. நம்மளோட முன்னோர்கள் இதே பூமியில் நிம்மதியாக தானேங்க சார் வாழ்ந்தாங்க, மகிழ்ச்சியாக தானே சார் வாழ்ந்தாங்க. 10 குழந்தைங்க பிறந்துச்சுங்க சார். இன்னைக்கு ஏன் குழந்தை இன்மைக்குன்னு மருத்துவம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ பீக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு? ஏன் இன்னைக்கு இத்தனை IVF சென்டர்ஸ்? எல்லாம் மனநிலை மாறி போச்சு. உணவு இதெல்லாம் இருக்கட்டுங்க சார், அதை விட முக்கியம் மனசு. நல்ல நேர்மை, யாரையும் புறம் பேசக்கூடாதுங்க சார். யாரை பற்றியும் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ரிசர்ச் பண்ணாதீங்க, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஆராயாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா, சாயங்காலம் 6 மணி வரைக்குமா, நீங்கள் உங்களோட ஷெட்யூலை போடுங்க. அந்த ஷெட்யூலை முடிக்கிறதுக்கு பம்பரமாக எறும்பு மாதிரி ஓடுங்க, உழைங்க. மற்றவங்களை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க, மற்றவர்களை பற்றி பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, தவறான வார்த்தைகளை பேசாதீங்க. குடும்ப உறவுகளை அனுசரிச்சிருங்க, தாய் தந்தையரை நல்லா கவனிச்சுங்க. இதை மட்டும் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள வீடை கரெக்ஷன் பண்ணுங்க. அழகா உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் நவ கிரகங்களும் வழிவிடும், சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். இது எல்லாமே அனுபவத்துல சொல்ற விஷயங்கள். ஒவ்வொரு நாளும் என்னோட டைரக்ட் விசிட் நான் போகக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு இது மூல கவுன்சிலிங் ஒவ்வொரு வீடுகளுக்கும் 3 மணி நேரம் எடுத்துக்கிறேன், குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் 4 கூட ஆகுது. இப்பெல்லாம் என்னோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றேன். ஏன்னா மக்கள் வந்து இப்ப நான் ஒரு வீட்டுக்கு வந்தா அவங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையை விதைச்சிட்டாங்க. அந்த நம்பிக்கைக்கு என்னைக்கும் நம்ம பாத்திரமா இருக்கணும், அவங்களோட நம்பிக்கை என்னைக்கும் வீண் போகக்கூடாது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு உண்டான அனைத்து வாஸ்து, ஜோதிடம், வாழ்வியல், அவங்களுக்கு உண்டான கலர்ஸு, திருமண தேதி, எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறேன். ஒரு பூஜை ரூமில் எப்படி வச்சுருக்காங்க ஃபோட்டோஸு, 10 பெருமாள் ஃபோட்டோ வைக்காதீங்க, ஒரு பெருமாள் வைங்க. வியாபார நிறுவனத்தில் எல்லாம் வீடை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக தென்மேற்கில் வச்சு விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து அந்த ப்ரொப்ரைட்டர், அந்த முதலாளி அந்த இடத்துல உட்கார்றதுனா அவருக்கு தலைக்கு மேலேயே ஒரு ஃபோட்டோவை மாட்டி தீபம் ஏற்றிருக்காங்க. அது பெரிய தவறு, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள், நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா சேல் ஆகக்கூடிய பொருட்களை இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் எனக்கு அள்ளி கொடுக்குது. அந்த கிளையண்ட்டை எந்த அளவுக்கு நேர்மையாக நல்ல மனநிலையோட வந்து என்கிட்ட கேள்வி. இப்போல்லாம் வந்து 50 கேள்விகள் எழுதி வச்சேன். நான் முன்னாடியே சொல்லிடுறோம் எங்கள் ஆஃபீஸில், உங்களுக்கு என்ன வாஸ்து அம்மா வந்து பார்த்து கொடுத்துருவாங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் எழுதி வைங்கன்னா
இப்போ எல்லாருமே குறைந்தபட்சம் 50 கேள்வி எழுதி வச்சிருக்காங்க சார். என்ன தீபம் ஏற்றுறதுலேருந்து சின்ன சின்ன கேள்வி, ஆனால் அவங்களுக்கு அது பெரிய தீர்வா. ஏன்னா நமக்கு அது வந்து என்ன இப்படிலாம் கேட்குறாங்கன்னு சில இடங்கள்ல கூட நான் நினைக்கிறது உண்டு. அந்த விளக்கில் எரியுது இல்லைங்களா திரி, அந்த திரியை என்ன பண்ணுறதுன்னு ஒரு அம்மா வந்து 70 வயசுல என்கிட்ட கேட்குறாங்க அன்னைக்கு மதுரையில். ஆனால் நான் அவங்ககிட்ட கோவிச்சுக்கிறேன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு கூட ஒரு தீர்வு நான் சொன்னால் நல்லா இருக்கும், நல்லது நடக்கும் நம்பிக்கை. 42 வயசுல பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்கு. அப்போ இதெல்லாம் மாத்திரம் என் வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில அவங்க கேட்கும் பொழுது நிச்சயமா நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி காணொலியில நான் பேசக்கூடிய தன்னம்பிக்கையான வார்த்தைகள், தெய்வ பலம், யூனிவர்ஸை பத்தி, பிரபஞ்சத்தை பத்தி நான் கொடுக்கக்கூடிய ஊக்கம், நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, இதையெல்லாம் நம்பி தான் என்னை வாஸ்து பார்க்க கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல வந்து நான் சொல்லக்கூடிய தீர்வுகள் சிறப்பாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற நல்ல மனநிலையில் அவங்க இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைய விஷயத்த டெய்லி கொடுத்துட்டே இருக்கு. அள்ளி அள்ளி அவங்க கேட்க நான் நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறேன். நான் ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாதுங்களே. எனக்கு வந்து கொடுக்க இந்த யூனிவர்ஸ் கொட்டி கொடுத்துட்டே இருக்கு. நம்ம ஒன்று அதே தான் கான்செப்ட். நான் அறிவை அவங்களுக்கு கொடுக்குறேன், அவங்க வந்து அவங்க வாழ்க்கை மாறுது. அவங்க அதை பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க. அம்மா வந்தாங்க, நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் அவங்கள கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு வந்து இன்னும் எனக்கு பல வாய்ப்புகள் வருது. இதை விட என்னங்க சார் வேணும் ஒரு வாஸ்து நிபுணருக்கு? ஒரு வாஸ்து நிபுணர் ஆகணும் அப்படிங்கிறதே பெரிய விஷயம், அதை தக்க வச்சுக்கணுங்கிறது அதை விட பெரிய விஷயம். அப்போ அந்த வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கணும், சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதை விட நல்ல மனநிலையில் இருக்கும், மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கணும். பொருளை தேடி ஓடக்கூடாது. நம்ம போகிற வெளியில் போனால் பொருள் நம்மளை தேடி ஓடி வரும். அந்த நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளையும் தேடிட்டு தான் இருக்கும். அந்த இடத்துல நான் மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயத்த நான் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். சிறப்பான ரிசல்ட்டுங்க சார். ஆமாம், நீங்கள் சொல்கிறப்ப அந்த பிறகு நாடி முறைப்படி வந்து அந்த ஜோதிட ஆய்வு பண்ணணும், அதுக்கு ஒரு ஜோதிடரை தேடி போகணுமா? எப்படி? நானே பார்த்து கொடுத்துருவேங்க சார். அதுவும் நான் படிச்சிருக்கேன். அது வந்து நான் வந்து அதிகமாக ஜோதிடத்தை நான் ப்ரமோட் பண்ணுறதில்ல. ஆனால் வந்து நான் வந்து டைரக்ட் விசிட் போகும்போது அவங்க எல்லாம் 10 பேர் இருப்பாங்க குடும்பத்தில். சொல்கிறாங்க இல்லைங்களா, பிருகநந்தி நாடி ஜோதிடர், பிரசன்ன வித்தகர், இந்த மாதிரிலாம் காம்பேயர்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை வச்சுட்டு அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. எங்கேயும் முகம் சொல்லிக்கிறதில்ல, எல்லா ஜாதகமும் பார்த்து ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் என்ன பிரச்சனைகள் இருக்குது, எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோவில் சொல்லிடுறேங்க சார். போன வாரம் கூட ஊரை பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொன்னேன், அவங்க வந்து இப்பயே போகணுங்களா, இப்படி பண்ணணுமா, அப்படி ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சமயபுரம் மாரியம்மனை போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் வீட்டை வாஸ்துப்படி மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன். இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அன்னைக்கு வந்து நான் விழுந்துட்டேம்மா, என்னால் போக முடியல, ஆனால் அதையும் மீறி நான் போய் சமயபுரம் போயிட்டு வந்துட்டேன், இன்றைக்கி நான் கரெக்ஷனை ஆரம்பிக்கிறேன், செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிங்க, ஒரு தவறும் கிடையாது. மங்கள வாரம் நம்ம தான் செவ்வாய்க்கிழமை ஒதுக்குறோம். வடநாட்டில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து மங்கள வாரம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கிற எல்லா விஷயமும் முருகன் அருளால் சிறப்பாக அமையும். பூரப்பாக்கத்தில் தானே இருக்கீங்க, அழகாக இதை ஆரம்பிச்சுட்டு பக்கத்தில் தான் திருப்போரூர், போயிட்டு வந்துடுங்க, இன்னொரு கோவிலும் சொல்கிறேன், போயிட்டு வந்துடுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணுங்க சார். அவங்க வந்து பல வாஸ்து நிபுணர்களை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க, உடைக்கணும் இடிக்கணும்னு பயந்து. யாரையும் நான் குறை சொல்லலை, நான் மட்டும்தான் கரெக்டு, மற்ற வாஸ்து நிபுணர்கள் தவறுன்னு நான் எந்த இடத்துலையுமே பதிவிட மாட்டேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும். வாஸ்து நிபுணர்கள் போய் பார்த்தாலும் அதை உடைச்சி இடித்து சரி பண்ணிக்கணுங்கிற பொருளாதாரம் இல்லைங்கும் போது அதை அப்படியே விட்டுறாங்க, சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களும் அடுத்தது போயிடுறாங்க. இப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம போய் பார்க்குறோம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சுட்டி காட்டுறோம். இதெல்லாம் இப்போதைக்கு செய்ய வேண்டாம், வீட்டுக்குள்ளே வீடு அமைச்சு தூங்குங்க, இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, இந்த சுவிட்ச்வேர்டை எழுதுங்க, நம்பரை எழுதுங்க, இங்கே நம்பிக்கை தான் முக்கியம், இப்போ என்னென்ன தவறுகள் நடந்துட்டுருக்கு அதையெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வாழ்வியலை மாற்றிக்குங்க, நல்லது நடக்கும்னு சொல்லி கொடுத்துட்டு வரோம். அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரைக்கும் ஆஃபீஸ் நம்பர், போன பிறகு பர்சனல் நம்பர் வாட்ஸ்அப்பில் போடுங்க, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நானே கூப்பிட்டு பேசுகிறேங்க சார். ட்ராவலில் நான் டெய்லி இருக்கிறேன், 24/7 ட்ராவல், 365 நாள் ட்ராவல். போகும்போது காரில் போகும்போது பேசுகிறதுக்கு என்ன சங்கடம், அது மாதிரி நேரில் போகும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ எளிமையாக எங்ககிட்ட பழகுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்ட்டு. இதில் என்ன, யாரும் ஒன்றும் வானத்திலேருந்து குதிச்சிடல, நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், எப்போதும் எளிமை தான், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஊக்கம், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறோம். அவங்க அழகாக ஜெயிச்சு போயிட்டே இருக்காங்க.
அந்த பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு என்னைக்கும் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க சார். ஒரு வாஸ்து நிபுணராக மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஜோதிட ரீதியான கோளாறுகள் என்ன இருக்குது, அவங்களுக்கு ஒட்டுமொத்த ஒரு சொல்யூஷனை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து நல்லது பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. அடுத்து வாஸ்து சம்மந்தமாக ஒரு முக்கியமான கேள்விமா. இப்போ வந்து அக்னி வெட்டு, ஈசான்ய வெட்டு, நிருதி வெட்டு அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாங்க. அது எனக்கு உண்மையா அது பொய்யா, அதில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றது வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாங்க சார். அது வந்து திருப்பதி கௌரி ரெட்டி ஐயாவோட புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாயு மூல கட்டானா வாயவிய வெட்டுன்னு போட்டிருப்பாரு. வடகிழக்கு கட்டாணிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈசானிய வெட்டு, அக்னி மூல கட்டாக இருந்தால் அக்னி கட்டு அப்படிங்கிறது போட்டிருக்காரு. தென்மேற்கு கட்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நைருதி கட்டு அப்படின்னு போட்டிருக்காரு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னாங்க சார், கட்டு அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு வேலை பார்க்குது. நம்ம இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு தாங்க சார். அதாவது அந்த கட் பண்ணி உள்ள தள்ளி என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, ஒரு போர்ட்டிகோ போட்டிருப்பாங்க, அதுக்கு பில்லரும் கொடுத்துருக்காங்க. சில பேர் பில்லர் இல்லாமையும் போட்டுறாங்க. அதுவும் ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு தாங்க சார் இருக்குது. சில பேர் அது இல்லைன்னு சொல்கிறதும் உண்டு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. நான் பார்த்துட்டு தாங்க சார். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக தீர்வு கேட்குறப்ப அது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இந்த வாரம் நம்ம நேயர்களுக்கான சுச்சுவேட்ஸ் என்ன சொல்ல போகிறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன சுச்சுவேட் தான். ஆனால் அது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எந்த நேரத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்கன்னா 11 மணி 11 நிமிடம் 11:11 அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நேரம். எந்த நேரத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணினாலும் ஜெயிக்கிறது ஒன்று, அது ஒரு 100% 1000% இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்போ கொடுக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக இன்றைக்கி சொல்லக்கூடியது 11 மணி 11 நிமிஷம். நீங்கள் முன்னாடியே ஆயத்தமாகி உட்காந்துருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து கவுண்ட் அப்படிங்கிறத க்ரீன் பெனில் லாங் சைஸ் நோட் புக்கில் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 54 முறை எழுதிருங்க. உங்களோட இடது கையிலையும் இந்த இடத்துல சுக்கரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஏதோ ஒரு வாசனை திரவியங்கள் இல்லை வந்து கோகுல் சாண்டில் பவுடர் கூட நீங்கள் வைக்கலாம். அதை கூட நீங்கள் பூசிட்டு அது மேலே கவுண்ட் அப்படிங்கிறத எழுதிட்டு பொறுமையாக உட்காந்துருக்குங்க. அந்த 11 மணி 11 நிமிஷத்துக்கு வடக்கு பார்த்து உட்காந்து கரெக்டாக கவுண்ட்டுங்கிறத ஒரு 14 டைம்ஸ் சாண்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை நினச்சிருங்க. நிச்சயமாக நடக்கும். இது வரைக்கும் யாருக்குமே இது ஃபெயிலியரே ஆனது கிடையாது. 100% சக்ஸஸ் கிடைக்கும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கணும், எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அதெல்லாம் கேட்கக்கூடாது. கரெக்டாக கேட்கணும். பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது. எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நடந்துடணும்னு கேட்கக்கூடாது. நடந்துருச்சு. ஒருத்தருக்கு திருமணம் ஆகலையா, திருமண கோலத்தை அந்த நேரத்தில் நினச்சி பார்க்குங்க. குழந்தைலையா, குழந்தையோட நீங்கள் இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பணம் வேணுமா, கடன் இருக்கா, கடனை பற்றி நினைக்காதீங்க. நிறைய பணம் உங்ககிட்ட வந்திருக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். நிச்சயமாக 100% நடக்கும். இதில் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களும் இந்த நம்பர், இந்த 11:11 அப்படிங்கிற இந்த 11 மணி 11 நிமிஷத்துக்கு உங்களோட வியாபாரம் இன்றைக்கி என்ன நடக்கணும், எவ்வளோ இன்றைக்கி நீங்கள் எத்தனை கிளைண்ட்டை நீங்கள் கஸ்டமரை நீங்கள் சந்திக்கணும், இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரணும் அப்படிங்கிறத இந்த 11 மணி 11 நிமிஷத்துக்கு கவுண்ட் அப்படிங்கிறத சாண்டிங் பண்ணிவிட்டு நினச்சி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், தரமான பொருட்கள், தரமான விலை, தரமான சிந்தனைகள், தரமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் அந்த இடத்த தேடி ஓடி வருது. நல்ல கோல்டன் ரேஸ், அதாவது தங்க நிற அலைகள் உங்கள் கடைக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இமேஜின் பண்ணிங்க. தங்க நிறம் அப்படின்னா குருனா பெரும் பணம் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே அந்த ரேஸ், அந்த கலர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைஞ்சி இருக்கிற மாதிரி உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடம், உங்களோட கம்பெனி எதுவாக இருந்தால் இருக்கணும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட உங்களை சுற்றி ஒரு கோல்டன் ரேஸ் இருக்கிற மாதிரி நினச்சிக்கங்க. பெரிய அளவில் பொருளாதாரத்தை இருக்கக்கூடிய ஒரு மணி மேக்னெட்டாக நீங்கள் மாறுவீங்க. ஐபிசி பக்தி சேனலில் வரக்கூடிய வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பிராண்டட் யூடியூப் சேனல். நீங்கள் மற்ற யூடியூப் சேனல் மாதிரி இது கிடையாது. இது ஒரு தரம் வாய்ந்த ஒரு தரமான ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா. அதனால் இந்த இதில் வரக்கூடிய என்னோடய வீடியோ மட்டும் இல்லை, எல்லா வீடியோஸ் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் இன்னும் நல்ல நிறைய விஷயங்களையும் வளங்களையும் நலங்களையும்
உங்களுக்கு வாரி வழங்கும். இந்த நிகழ்ச்சியில் தீராத கடனை எப்படி தீர்க்கிறது, லட்சுமி கடாச்சமான விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய சொன்னீங்க. குறிப்பாக வந்து இதில் புதுசாக சொல்லியிருக்கிறது வந்து அந்த மறுமாங்கல்யம் கட்டி வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய கோணத்தில் அதை வந்து சொல்லியிருக்கிறீங்க. அது வந்து நிச்சயமாக நேயர்களுக்கு வந்து அது ரொம்ப 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 பெனிஃபிட்டபுளான ஒரு விஷயமா இருக்கும் அப்படி நம்புகிறேன். இந்த நேர்காணலுக்கு நன்றிம்மா. நன்றிங்க சார். சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.